ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் பீடு வச்சு பாசி கோக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பாசி தான் நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஏன் அதே இது பண்ணுறேன்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, கியர் லாக்லாம் எப்படி போடணும், நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடி அந்த பாசி கோக்குறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா, கிளாஸ் பீடு, ஒயிட் கலர் பாசி, அப்புறம் கியர் லாக்கு, பேக் செயினு, கியர் வயரு, பிளேயர் கட்டர், இவ்வளோ தான் தேவை. இப்போ வந்து நம்ம பாசி எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கியர் வயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாசி கோக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். என்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் பீடு இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பீடோட ரேட்டு வந்து ஒரு பீஸ் வந்து ₹1 சொல்லி. நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷேப்ஸ்லேயும் மல்டி கலரில் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு மேட்சாக நீங்கள் ஒரு 10 பீடு மட்டும் போட்டாலே போதும். இந்த சைடும் ஒயிட் கலர் பீடு போட்டு ஒரு பாசி ரெடி பண்ணிடலாம். அந்த ஒயிட் கலர் பீடும் நம்ம ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கினா ரேட் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பாசியை நம்ம வந்து செய்யலாம். இப்போ வந்து என்கிட்ட ப்ளூ கலர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளூ, ரெண்டாவது க்ரீன், மறுபடி ப்ளூ, மறுபடி க்ரீன், மறுபடி ப்ளூ, மறுபடி ஆரஞ்சு, அந்த மாதிரி சும்மா நான் பாட்டுக்கு கோர்த்துட்டு இருந்தேன். இது எப்படி கோர்த்தாலுமே அழகாக தான் வரும். நீங்கள் வந்து சேம் கலரில் போட்டிங்கன்னா சேம் கலரில் ட்ரெஸ்ஸு அதுக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். இல்லை மல்டி கலரில் கோர்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ட்ரெஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கிளாஸ் பீடு வந்து கோர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பாசி தான் கோக்க போகிறேன். அது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்த்துக்கலாம். ஒயிட் கலர் பாசி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 20, இந்த சைடு ஒரு 20, அந்த சைடு ஒரு 20 கோக்க போகிறேன். இப்போ நான் வந்து 20 பாசி நான் கோர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கியர் லாக் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக வீடியோஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே கியர் லாக்கை நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பேக் செயினை போட்டு நம்ம லாக் போட்டுட்டோன்னா முடிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் நான் கோர்த்துட்டேன். இப்போ வந்து அடுத்த சைடில் வந்து கியர் லாக் போட்டுட்டு இந்த செயினில் உள்ள எண்டு இருக்கும்ல, அதை நம்ம வந்து கோக்கணும். கோர்த்துட்டு இப்போ வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிக்கு அடுத்து கியர் லாக்கை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா பாசிக்குள்ளே கியர் லாக் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அந்த பாசிக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் கியர் லாக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கியர் லாக்கு, அப்புறம் அந்த செயின்லேருந்து மேலே கூடி வந்து டைரெக்டாக கியர் லாக்கில் விட்டு நம்ம இழுக்க வேண்டியதான். நல்லா நம்ம கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, ரொம்ப ஸ்டிஃபாயிரும். கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டுக்கோங்க. இப்போ வந்து இழுத்ததுக்கப்புறம் நம்ம உடனே பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லூஸ் ஆயிரும். ப்ரெஸ் பண்ணிவிட்டா இனி வந்து அவுந்தே உங்களுக்கு போகாது, கலண்டே வராது. இனி பேலன்ஸ் இருக்கிற கியர் வயரை கட் பண்ணிவிட்டு நம்ம பாசிக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துட வேண்டியதான். வெளியில் ஒரு 3 பாசி 4 பாசிக்குள்ளே விட்டாலே போதும். விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாசிக்கு நடுவில் விட்டுருங்க. அது நீங்கள் செய்யும் போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு 2 பாசி இல்லை 3 பாசிக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கியர் வயரை வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாசி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயே நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும்.